வணக்கம். நான் உங்கள் கோவிந்தராஜன். இது சப்தகிரி டிராவல் எக்ஸ்பி. இந்த வீடியோவில் கீழ திருப்பதியில் கொடுக்குற எஸ்எஸ்டி டோக்கன் ஸ்டேட்டஸ், அப்புறம் ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதையில் கொடுக்குற ஸ்டேட்டஸ், அப்புறம் திருமலையில் உள்ள அக்காமடேஷன் இதை பற்றின டீட்டெயில் எல்லாம் பார்க்கலாங்க. அது தவிர இன்றைக்கி சீனிவாச திவ்ய அனுக்கிரக ஹோமம் அதற்கான புக்கிங் இன்றைக்கி ஆரம்பிக்குது. அது பிப்ரவரி மாதத்துக்கான புக்கிங், அதுதான் முக்கியமான விஷயம். அதை பற்றின தகவல் இதில் பார்க்கலாங்க. முதல்ல நம்ம இந்த சீனிவாச திவ்ய அனுக்கிரக ஹோமத்தை பற்றி பார்க்கலாம். இது அலிப்பரி நடைபாதை இருக்குது பாருங்கள், அது ஆரம்பிக்கிற இடத்துல சப்தகோ பிரதக்ஷண சாலான்னு ஒரு கோசாலை ஒன்று இருக்குது, கிருஷ்ணர் கோயில் ஒன்று இருக்குது. அதுக்கு பக்கத்தில் ஒரு ஷெட்டு ஒன்று போட்டிருப்பாங்க. அந்த இடத்துல தான் அந்த பூஜை நடக்குது. இந்த பூஜைக்கு பேர் ஸ்ரீனிவாச விசேஷ திவ்ய அனுக்கிரக ஹோமம் அப்படின்னு தான் இதோட பேர் வச்சுருக்காங்க. இந்த ஹோமத்தில் காலைல 9 மணிலேருந்து 11 வரைக்கும் நம்ம கலந்துக்கிட்டு, அதுக்கப்புறம் நேரடியாக போய் பெருமாளை 3 மணிக்கு 300 தரிசனம் மூலமாக சாமி தரிசனம் பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இந்த சேவையில் இருக்குது. இது நேரடியாகவும் போய் டிக்கெட் எடுக்கலாங்க. ஒரு 50 டிக்கெட் டேரெக்டாக கொடுத்துட்ருக்காங்க. காலைல 7 மணிக்கு அங்கே இருக்கணும். அப்போ டோக்கன் கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு வர்ற 50 பேருக்கு அங்கே டிக்கெட் கொடுப்பாங்க. ஒரு 2 பேருக்கு 1600 அங்கே டிக்கெட். இது ஒரு ஆளுக்கு 800 கிட்டத்தட்ட டிக்கெட் வரும். 2 பேர் தான் கொடுப்பாங்க, சிங்கிளாக கொடுக்க மாட்டாங்க. 1600 ரூபாய் 2 பேருக்கு. இது வாங்கிக்கிட்டு 9 மணிலேருந்து 11 வரைக்கும் நடக்கிற அந்த ஹோமத்தில் கலந்துக்கணும். இங்கே டிக்கெட்டை ஸ்கேன் பண்ணுவாங்க. அது முடிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் நேரடியாக திருமலைக்கு போயிட்டு 3 மணிக்கு நேராக ஏடிசி சர்க்கிள் போயிட்டு 300 தரிசனம் மூலமாக சாமி தரிசனம் பார்க்கலாம். இதை ஆன்லைன்லேயே புக் பண்ண முடியுங்க. ஆன்லைனில் பண்ணுறது எப்படின்னா, பிப்ரவரி மாதத்துக்கு தான் ஓப்பன் ஆகும். இப்போ நார்மலாக இப்போ ஏப்ரல் மாதத்துக்கு நேற்று புக்கிங் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஆனால் இந்த ஹோமத்தை பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி மாதம், அது அடுத்த மாதத்துக்கான கோட்டா. இதற்கான புக்கிங் இன்றைக்கி காலையில் 10 மணிக்கு ஓப்பன் ஆகுது. பிப்ரவரி மாதத்தில் உங்கள் நண்பர்கள் யாராவது போய் 300 டிக்கெட் போகிறாங்க, அவங்களோட சேர்ந்து போகணுன்னு பிளான் பண்ணிங்கன்னா இந்த டிக்கெட் எடுத்துக்கிட்டு 300 டிக்கெட்டில் அவங்க கூட சேர்ந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. வாய்ப்பு இருக்கவங்க உபயோகப்படுத்திங்க. இல்லை வெளிநாட்டில் தான் வந்திருக்கீங்க, வெளியில் வந்திருக்கீங்க, பிப்ரவரி மாதம் விட்டால் மறுபடியும் என்னால் டைம் கிடைக்காதுன்னு சொன்னால், இது 800 ஒரு ஆளுக்கு டிக்கெட்டு. பரவாயில்லன்னா இதில் டிக்கெட் எடுத்துக்கிட்டு பிப்ரவரி மாதமே தரிசனத்துக்கு போகலாம். அதாவது இன்றைக்கி 25, இன்னொரு 5 நாள் கழிச்சு 1ஆம் தேதி 2ஆம் தேதி கூட நீங்கள் வாய்ப்பு இருந்ததுன்னா பெருமாளை போய் தரிசனம் பண்ணிட்டு வரலாம். இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்கிறவங்க இதை யூஸ் பண்ணிங்க. இது இன்றைக்கி காலைல 10 மணிக்கு ஓப்பன் ஆகுது. அது தவிர லோக்கல் டெம்பிள் சேவா, அதாவது திருச்சானூரில் இருக்கிற தாயார் கோவில், சீனிவாச மங்காபுரம், இந்த மாதிரி கோவிந்தராய பெருமாள் கோயில், இந்த மாதிரி கோயில் நடக்கிற சேவைகளுக்கு ஆன்லைன் புக்கிங் இன்றைக்கி ஆரம்பிக்குது. மற்ற கோயில்கள்லாம் பார்த்திங்கன்னா எல்லோரும் ஆன்லைன் ரொம்ப போகிறதில்ல. ஆனால் பத்மாவதி தாயார் கோயிலில் ஆன்லைன் புக்கிங் ஓரளவு போயிட்டுருக்கு. அதில் சுப்பிரபாத தரிசனம் வாரம் எல்லா நாளும் நடக்கிற சுப்பிரபாதம் ஒன்று, வெள்ளிக்கிழமை ஒரு சேவை நடக்கும். தனித்தனியாக 2க்கும் புக்கிங் பண்ணுற மாதிரி இருக்குது. அது வேறு அபிஷேகம், அஷ்டதல பாத பத்மாராதனா, திருப்பாவாடை சேவை, இந்த மாதிரி சேவைகளுக்கும் புக் பண்ணுறாங்க. கல்யாண உற்சவத்துக்கு புக் பண்ணுவாங்க. அது மாதிரி உங்களுக்கு கலந்துக்கிட்டு புக்கிங் பண்ணி நானும் போய் பார்க்க போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் இன்றைக்கி காலைல 10 மணிக்கு ஓப்பன் ஆகுது. வாய்ப்பு இருக்கவங்க இதை உபயோகப்படுத்திங்க. அதுக்கடுத்தது கீழ திருப்பதியில் கொடுக்குற எஸ்எஸ்டி டோக்கனுங்க. இப்போ எஸ்எஸ்டி டோக்கன் பார்த்திங்கன்னா முதல் நாள் நைட்டு 9:30 மணிக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதன்படி தான் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா நேற்று தேதி 24, நேற்று நைட்டு 10:30 மணிக்கு எடுத்த ஸ்டேட்டஸுங்க. அப்போ 25ஆம் தேதியில் 9671 டிக்கெட் அவைலபிள் இருந்தது. இது நேற்று நைட்டு 10:30 மணிக்கு எடுத்ததுங்க. திரும்ப காலை 4:30 மணிக்கு பார்க்கும்பொழுது 25ஆவது தேதி எல்லாம் முடிஞ்சிருச்சு. அதாவது இன்றைக்குள்ள ஸ்லாட் எல்லாமே முடிஞ்சிருச்சு. 26ஆம் தேதி ஸ்லாட் தான் போயிட்டுருக்குங்க. அவங்க இன்ஸ்டாகிராமில் ட்விட்டரில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. 3:30 மணிக்கு இந்த அப்டேட் கொடுத்துருக்காங்க. அப்போ பார்க்கும்பொழுது காலைல 3:30 மணிக்கு பார்க்கும்பொழுது இன்றைக்கி நைட்டு 10 மணி தரிசனத்தில் மட்டும் ஒரு 400 டிக்கெட் அவைலபிள் இருந்ததுங்க. அதாவது 10 மணி தான், காலைல 4 மணிக்கு 3:30 மணிக்கு பார்க்கும்பொழுது நைட்டு 10 மணி ஸ்லாட்லேயே 400 டிக்கெட் அவைலபிள் இருந்தது. அதுக்கப்புறம் மறுநாள், அதாவது 26, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை, நாளைக்கு காலையில் 3 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் ஸ்லாட் போட்டு டிக்கெட் கொடுக்குறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 13,000 டிக்கெட் கொடுக்குறாங்க. நாளைக்கு காலையில் மட்டுமேங்க. காலைல 3, 4, 5, 6ன்னு 4 ஸ்லாட்டு. அந்த 4 ஸ்லாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 13,000 டிக்கெட் அவைலபிள் இருந்தது. இது காலையில் 3:30 மணிக்கு எடுத்த ஸ்டேட்டஸுங்க. அது இன்றைக்கி விடிய காலைல வழக்கம் போல தாங்க. விடிய காலைல 3:30 மணி 4 மணிக்கு மேலே போனோம்னா இன்றைக்கி தரிசனத்துக்கான டோக்கன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. 3:30 மணிக்கு 400 டிக்கெட் இருந்திருக்கு. 4 மணிக்கெலாம் இது கண்டிப்பாக காலியாக இருக்கும். அதனால் 4 மணிக்கு மேலே போகிறவங்களுக்கு அடுத்த நாள் காலையில் தான் தரிசனம் போட்டு டைம் போட்டு டோக்கன் கொடுக்குறாங்க. அதன் மட்டும் தான் இன்றைக்கும் கொடுக்குறாங்க. 13,000 டோக்கன் நாளைக்கு காலைல தரிசனம் பார்க்குற மாதிரி இன்றைக்கி காலைல 3:30 மணிக்கு இந்த ஸ்டேட்டஸுங்க. அது அதுக்கப்புறம் ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதை ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க. இதுவும் அப்படி தாங்க, 3:30 மணிக்கு தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்ரீவாரிமெட்டில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ ஒரு சின்ன மாற்றம் ஒன்று வந்திருக்கு. என்னென்னா, இன்றைக்கி காலைல அவங்க 6 மணி தான் கவுண்டர் ஓப்பன் பண்ணி டிக்கெட் கொடுப்பாங்க. ஏன்னா நடைபாதையே 6 மணி தான் திறப்பாங்க. அந்த மாதிரி திறந்து கொடுக்கும்பொழுது இன்றைக்கே தரிசனம் பார்க்குற மாதிரி டோக்கன் கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்படி தான் இது வரைக்கும் இருந்தது. ஆனால் இப்போ கொஞ்சம் மாற்றிருக்காங்க. இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கிட்டத்தட்ட 5,900 டிக்கெட்டு, மொத்தம் 6,000 டிக்கெட் இன்றைக்கி கொடுக்குறாங்க. டோட்டலாக 6,000 டிக்கெட், 3,000 டிக்கெட் தான் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ
6000 டிக்கெட் கொடுக்குறாங்க. அதில் இன்றைக்கி சாமி தரிசனம் பார்க்குற மாதிரி ஒரு 1000 டிக்கெட் மட்டும் தான் கொடுக்குறாங்க. அதாவது நேரடியாக போய் தரிசனம் பார்க்குற மாதிரி. இன்றைக்கி காலையில் 25ஆந்தேதி டோக்கன் 6 மணிக்கு கொடுக்கும்போது அதே 6 மணி ஸ்லாட் போட்டு டோக்கன் கொடுக்குறாங்க. நேரடியாக போய் தரிசனம் பார்க்குற மாதிரி 1000 டிக்கெட் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் 26ஆந்தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில் 4 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் வரிசை ஸ்லாட் போட்டு கொடுத்துருக்காங்க. அதில் 5000 டிக்கெட் கொடுக்குறாங்க. அதுதாங்க விசேஷம். நாளைக்கு தரிசனம் பார்க்கறதுக்கு மொத்தம் 5000 டிக்கெட்டு ஸ்ரீவாரிமுட்டு நடைபாதையில் இன்றைக்கி காலையில் இஷ்யூ பண்ணுறாங்க. நீங்கள் நடைபாதையில் போனால் நேரடியாக போய் தரிசனம் பார்க்கறதுக்கு வாய்ப்புகள் கிடையாதுங்க. நீங்கள் போய் எங்கேயா வெளில ரூம் எடுத்து தங்கிக்கலாம். ஒரு குரூப்பாக 2 பேருக்கு மேலே போகிற மாதிரி இருந்தால் நேரடியாக போய் சிஆர்ஓ ஆஃபீஸுக்கு போயிட்டு அக்காமடேஷன் ஆஃபீஸில் ரிஜிஸ்டர் பண்ணி நேரடியாக ரூம் எடுத்துக்கிட்டு தங்கிட்டு நாளைக்கு தரிசனம் பார்க்கலாங்க. அந்த மாதிரி தான் வாய்ப்புகள் இப்போதைக்கு இருக்குது. இல்லை சிங்கிளாக போனீங்கன்னா நீங்கள் வந்து பிஏசி அப்படிங்கிற பில்கிரிம் அமெனிட்டிஸ் காம்ப்ளெக்ஸில் ஃப்ரீ லாக்கர்ஸ் எடுத்துக்கிட்டு அங்கே காமன் ஹாலில் தங்கிக்கணும். அந்த மாதிரி தாங்க சுச்சுவேஷன் இப்போதைக்கு இருக்குது. இந்த ஸ்ரீவாரிமுட்டு நடைபாதை இன்றைக்கி காலையில் 6 மணிக்கு திறக்கும் பொழுது 5907 டிக்கெட் கொடுக்குறாங்க. அதில் 907 டிக்கெட்டு இன்றைக்கே சாமி தரிசனம் பார்க்குற மாதிரி, அதுக்கப்புறம் கொடுக்குற 5000 டோக்கன் நாளைக்கு காலையில் பார்க்குற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. நாளைக்கு காலையில் 4 மணிலேருந்து 5, 6ன்னு 3 ஸ்லாட்டு, அதில் ஒரு 2000 டிக்கெட்டு. அதுக்கப்புறம் மத்தியானம் 12 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் கொடுக்குறதுல ஒரு 3000 டிக்கெட்டு. மொத்தத்தில் 5907 டிக்கெட்டு இன்றைக்கி டோக்கன் வழங்கப்படுதுங்க ஸ்ரீவாரிமுட்டு நடைபாதையில். இந்த ஸ்ரீவாரிமுட்டு நடைபாதை திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 17 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. இது தனியாக விடிய காலம் 4:30 மணிலேருந்து டிடிடியோட இலவச பஸ் இருக்குது. அது தவிர ஏபிஎஸ்ஆர்டிசி பஸ் மூலமாக காசு கொடுத்து நீங்கள் போய் டிக்கெட் வாங்கிட்டு போகலாம். அது தவிர ஷேர் ஆட்டோ, ஜீப்பு இந்த மாதிரி நீங்கள் போய் சேரலாங்க. வாய்ப்பு இருக்கவங்க யூஸ் பண்ணிங்க. ஒரு 3/4 மணி நேரம் அவங்க போய் சேர்கிறதுக்கு 6 மணிக்கு அந்த கவுண்டர் திறந்து கொடுக்குறாங்க. இன்றைக்கி பகல் முழுக்க அந்த டோக்கன் கொடுப்பாங்க. ஏன்னா 5900 டிக்கெட் 6000 டிக்கெட்டுங்கிறதுலாம் அவ்வளோ சீக்கிரம் காலியாகிறதுலாம் வாய்ப்பு இல்லைங்க. இன்றைக்கி பகல் முழுக்க ஸ்ரீவாரிமுட்டு நடைபாதை போகிற பக்தர்களுக்கு அனைவருக்கும் டோக்கன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அதுக்கு அடுத்தது சிஆர்ஓ ஆஃபீஸ், சென்ட்ரல் ரிசப்ஷன் ஆஃபீஸ் அப்படிங்கிற திருமலையில் உள்ள அக்காமடேஷன் ஆஃபீஸ், இதற்கான ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து சிஆர்ஓ அப்படிங்கிற ஆஃபீஸில் நேரடியாக வந்து ரூம் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. இங்கே ஆன்லைனில் திருமலையில் எடுக்க முடியல, நேரடியாக தான் வந்து எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் யோசனை பண்ணிங்கன்னா நேரடியாக இங்கே வாங்க. காலைல 7 மணிக்கு இங்கே வந்தீங்கன்னா 1 மணி நேரத்தில் ரூம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. இங்கே வந்து தினசரி பார்த்தீங்கன்னா காலைல 5 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணி டிக்கெட் கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கும்பொழுது ஒரு நாளைக்கு இந்த 50 ரூபா 100 ரூமில் பார்த்தீங்கன்னா 1000 ரூமுக்கு மேலே தினசரி அவைலபிள் இருந்துகிட்டே இருக்குது. தினசரியாக இருக்குது. அப்படின்னா பார்த்தீங்கன்னா முதல்ல வர்ற 1000 பக்தர்களுக்கு உடனடியாக ரூம் அலாட்மெண்ட் ஆகும். மேக்ஸிமம் ஒரு 1 ஹவரில் ரூம் அலாட்மெண்ட் கிடைச்சிடும். அதனால் நேரடியாக போய் ரூம் எடுத்துக்கலாம். இந்த ஆஃபீஸில் உங்களுக்கு பதிவு பண்ணுறதுக்கு என்ன வேணும்னா ஆதார் கார்டு ஜெராக்ஸு வித் ஃபோன் நம்பர், இது 2 மட்டும் இருந்தால் போதுங்க. உங்களோட ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு ஆதார் கார்டு ஜெராக்ஸு ஃபோன் நம்பர் பதிவு பண்ணிவிட்டு வெளியில் அனுப்பிச்சிடுவாங்க. ஒரு கையில் ஒரு ஸ்லிப் ஒன்று கொடுத்து அனுப்பிச்சிடுவாங்க. அதை வாங்கிட்டு வெளியில் வந்துட வேண்டியதான். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த சீனியாரிட்டி ஒரு படி உங்களுக்கு ரூம் அலாட்மெண்ட் கிடைக்கும். வெளியில் ஒரு பெரிய டிஜிட்டல் போர்டில் நம்பர் ஒன்று போயிட்டுருக்கும். அந்த நம்பருக்கும் உங்கள் கையில் உள்ள ஸ்லிப்பில் உள்ள நம்பருக்கும் கம்பேர் பண்ணி பார்த்துங்க. எவ்வளோ சீக்கிரம் ரூம் அலாட்மெண்ட் கிடைக்குங்கிறது அதை பொறுத்து ஓரளவு கண்டுபிடிக்க முடியும். இது காலை நேரத்தில் 7 மணிக்குள்ள பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 1 மணி நேரத்தில் ரூம் கிடைக்குங்க. இன்றைக்கி காலையில் பாருங்கள், இது 5 மணிக்கு கவுண்டர் திறக்க போகிறாங்க. அப்போ திறக்கும் பொழுது 1156 ரூம் அவைலபிள் இருக்குது. இது 50 ரூபா 100 ரூபா ரூமில்ங்க. அது அப்போ முதல்ல வர 1156 பக்தர்களுக்கு உடனடியாக ரூம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் வர பக்தர்கள்லாம் கொஞ்சம் வெயிட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் 1000 1518 ரூமில் இன்றைக்கி எந்த கோட்டமும் ஒதுக்கலை, எதுவுமே காலி இல்லைங்க. இது காலைல 4:30 மணிக்கு எடுத்த ஸ்டேட்டஸ். இது கவுண்டர் 5 மணிக்கு திறக்கும்போது ஒரு 300-400 பேர் இருந்தால் கூட எப்படி இருந்தாலும் ஒரு 1/2 மணி நேரத்தில் இல்லை 3/4 மணி நேரத்தில் பதிவு பண்ணிடலாம். ஒரு தடவை திறந்து விட்டாங்க 100 பேருக்கு மேலே திறந்து விடுவாங்க. உள்ளார ஒரு 10 கவுண்டர் இருக்குங்க. அதனால் ஃபாஸ்ட்டாக போகும். நீங்கள் வெளியில் உங்களுக்கு கியூ நிற்கிதெல்லாம் பார்க்காதீங்க. மேக்ஸிமம் 1/2 மணி நேரம் இல்லை 3/4 மணி நேரத்தில் பதிவு பண்ணிடலாம். 7 மணிக்குள்ள நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா 1 மணி நேரத்தில் ரூம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. வாய்ப்பு இருக்கவங்க யூஸ் பண்ணிங்க. திருமலையிலையும் கீழே திருப்பதிலையும் இந்த மாதிரி டோக்கன் கொடுக்குறது, இந்த அக்காமடேஷன் ஸ்டேட்டஸ் கொடுக்குறதுலாம் தினசரி அவங்க கொடுத்துட்ருக்காங்க. அதுதாங்க சேனலில் இதில் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். அவங்க கொடுக்குற அப்டேட் மட்டும் தாங்க இதில் போடுறோம். இப்போதைக்கு வேறு வழி வாய்ப்பு கிடையாது. நமக்கு தெரிஞ்சவங்க யாராவது போனாங்கன்னா அதை பார்த்துட்டு சொன்னால் போடலாம். ஆனால் இந்த டோக்கன் கொடுக்குறது, இந்த அக்காமடேஷன் ஸ்டேட்டஸ்லாம் பார்த்திங்கன்னா அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதுதான் நம்ம ஃபாலோ பண்ண முடியும். அப்படி தாங்க இதில் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். வாய்ப்பு இருக்கவங்க யூஸ் பண்ணிங்க. திருமலையில் ரூம் எடுக்காதவர்கள், ஆன்லைனில் எடுக்க முடியல, நேரடியாக போய் தங்கினான்னு தேவையில்லை நினைக்கிறவங்க விடிய காலையில் திருமலைக்கு வாங்க. 5 மணிக்கு கவுண்டர் திறந்துடுவாங்க. 5 மணிக்கோ இல்லை 7 மணிக்குள்ள நீங்கள் வந்தீங்கன்னா கூட 1 மணி நேரத்தில் ரூம் கிடைக்கிறது வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் 8 மணி 9 மணிக்கு மேலே வந்தீங்கன்னா 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகும். 10 மணி 11 மணிக்கு மேலே வந்தீங்கன்னா 3 மணி நேரத்துக்கு மேலே தான் கண்டிப்பாக கிடைக்கும். கூட்டமாக இருந்தால் சாயங்கால நேரத்தில் பார்த்தீங்கன்னா மூடுறத விட வாய்ப்பு இருக்குது. ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா கவுண்டர் க்ளோஸ் பண்ணுறத விட வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அவங்க தகுந்த மாதிரி பிளான் பண்ணிவிட்டு வாங்க. மறுபடியும் இந்த மாதிரி இன்னொரு திருமலா திருப்பதி அப்டேட்ஸோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். என்னோடய சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.